4 ஆண்டு சாதனைகள். இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வேற வரப்போது. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும்? 2021க்கு முன் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த வேலைகளும் நடைபெறவில்லை என்பது பேராவூரணி தொகுதி மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும். அது புதுக்கோட்டையிலிருந்து இருந்தாலும், சேதுபாசத்திரத்தில் இருந்து வருகின்ற சாலையாக இருந்தாலும், பட்டுக்கோட்டையில் இருந்து வருகின்ற சாலைகள் அதே மாதிரி அறந்தாங்கி சாலைகளாக இருந்தாலும் எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அது புதிய சாலைகளாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நெல் கூடவுன்னு எங்களுக்கு அமைச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எம்எல்ஏ சார் அவங்க. ஆனால் அது இன்னும் அமைக்கல, சட்டமன்றத்தில் போய் சேரலையா இல்லை இவங்க சார் பேசலையா அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சாங்க. டிஎன்சியை பொறுத்தவரை பேராவூரணி தொகுதியில் எந்தெந்த இடங்களில் நெல் விளைகின்றதோ அந்த இடங்களில் அனைத்து இடங்களிலும் டிஎன்சி திறக்கப்பட்டு வேலை நடைபெற்றுக் கொண்டு பேராவூரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் குன்றக்காடு உயர்நிலைப்பள்ளி இருக்கு. அதுக்கு சென்ட்ரா 3 ஒயின் ஷாப் இருக்குங்க ஐயா. அதனால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. அந்த கடைகளில் 3 கடைகளில் கூட ஒரு கடை எடுத்தாச்சு, 2 கடை தான் இப்போ இருக்குது. அதனால யாருக்கும் பெரிய பாதிப்போ பொதுமக்களுக்கு இடையூறோ இல்லைங்கிறது எங்களுடைய இது. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டூடியோ 49 வழியாக மீண்டும் உங்களோடு இணைவதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டு சாதனைகளை பற்றி பேசவும், இன்னும் ஒரு ஆண்டில் எலெக்ஷன் வரப்போகுது, அதை பற்றி பேசுறதுக்காகவும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், அவர்களோடு சேர்ந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பேராவூரணி தொகுதி பார்வையாளர்களும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கலந்துரையாடல் பண்ணலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 4 ஆண்டு சாதனைகள். இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வேற வரப்போது. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? என்ன பண்ணியிருக்கீங்க? அதாவது பொதுமக்கள் சேவையாக இருக்கட்டும், இல்லை அந்த எலெக்ஷனுக்காக நீங்கள் இப்போ ஃபியூச்சரில் பண்ண போகிறது என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன. நமது பேராவூரணி தொகுதியை பொறுத்தவரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை பேராவூரணி பகுதிக்கு கொடுத்திருக்கின்றார். 10 ஆண்டுகள் 2021க்கு முன் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த வேலைகளும் நடைபெறவில்லை என்பது பேராவூரணி தொகுதி மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும். இந்த 4 ஆண்டுகளில் பேராவூரணியை ஒட்டியிருக்கின்ற 3 முக்கிய பாலங்கள் பேராவூரணிக்கு வந்து சேரும். அது புதுக்கோட்டையிலிருந்து இருந்தாலும், சேதுபாசத்திரத்தில் இருந்து வருகின்ற சாலையாக இருந்தாலும், பட்டுக்கோட்டையில் இருந்து வருகின்ற சாலைகள் அனைத்தும், அதே மாதிரி அறந்தாங்கி சாலைகளாக இருந்தாலும் எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அது புதிய சாலைகளாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் தொகுதியில் இருக்கின்ற கட்டிடங்கள், குறிப்பாக சேதுபாசத்திரம் ஒன்றிய அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. அதே போல் பேராவூரணி சேதுபாசத்திரம் ஒன்றியங்களில், திருவோணம் ஒன்றியங்களில் அமைந்துள்ள பள்ளி கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள் அனைத்தும் புதிய கட்டிடங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பேராவூரணி பொறுத்தவரை கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவில் நிதி 4 வருடங்களில் பெறப்பட்டு பேராவூரணி தொகுதியில் இருக்கின்ற அனைத்து வேலைகளும் கிட்டத்தட்ட 90% வேலைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது என்பது பொதுமக்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாகும். பேராவூரணி டவுனை பொறுத்தவரை, பேராட்சியை பொறுத்தவரை, இது பேராட்சி ஒரு காலத்தில் மழைக்காலங்களில் தீவாக மாறி விடுவதாக இருந்ததனால் அந்த பேராவூரணியை சுற்றியுள்ள சித்தாய்க்காடு பாலம், ஆண்டவன் கோயில் பாலம், அதே போல் பூக்கொல்லை காட்டாற்று பாலம், 3 பாலங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலங்களாக, அவற்றை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பழமையான பாலங்களாக இருந்ததை புதிய பாலங்களாக உருவாக்கி தந்திருக்கின்றார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதே போல் பேராவூரணி அரசு மருத்துவமனைக்கு 5 கோடி ரூபாய் அளவில் நிதி கொடுத்து புதிய கட்டிடம் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த புதிய கட்டிடம் வேலை முடிவற்றவுடன் அது 3 அடுக்கு கொண்ட ஒரு புதிய கட்டிடமாகும். அதற்கு லிப்ட் வசதி, அந்த புதிய உபகரணங்கள் அனைத்தும் அதற்கு தர நமது முதலமைச்சர் அவர்கள் இசைவு தந்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராவூரணியை பொறுத்தவரை இந்த 4 ஆண்டுகளில் எப்படி அரசு தன்னுடைய திட்டங்களில் மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பாஸ், காலை உணவு திட்டம், படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்,
அதுபோன்ற திட்டங்களை அறிவித்ததைப் போல பேராவூரணி தொகுதிக்கும் நிறைய திட்டங்களை அறிவித்து அவர் இந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கிராமப்புற உள்புற உள்ள சாலைகள் மட்டும் சில சாலைகள் வேலைகள் நடைபெற இருக்கின்றது. அந்த சாலைகளையும் முழுமையாக இந்த ஓராண்டில் மீதம் இருக்கின்ற ஓராண்டில் நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, அதாவது மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு கருத்தரங்கு எடுத்தோம், கருத்தரங்கு கூட்டம் மாதிரி நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அதுல சில எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கு. கடந்த 4 ஆண்டு ஆட்சியில எவ்வளவுதான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் மக்கள் எதிர்மறை கருத்துக்களும் வைக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த நெல் கூடவுன்னு எங்களுக்கு அமைச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எம்எல்ஏ சார் அவங்க. ஆனா அது இன்னும் அமைக்கல, சட்டமன்றத்தில் போய் சேரலையா, இல்லை இவங்க சார் பேசலையா அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சாங்க. இது எதிர்கட்சியினரை சேர்ந்தவங்களா இருந்தா பரவாயில்ல, இது பொதுமக்கள் வச்ச கருத்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நெல் டிஎன்சியை பொறுத்தவரை பேராவூரணி தொகுதியில் எந்தெந்த இடங்களில் நெல் விளைகின்றதோ அந்த இடங்களில் அனைத்து இடங்களிலும் டிஎன்சி திறக்கப்பட்டு வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் நெல் அறுவடை ஆகாத இடங்களில் இனி அந்த டிபிசி சென்டர் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே டிபிசியை பொறுத்தவரை மிக சிறப்பாக இயங்குகின்றார்கள். அதே போல டிபிசிக்கு 2 இடங்களில் கட்டிடம் கொடுத்திருக்கின்றார்கள். ஒன்று முதுகாடு, இன்னொன்று பின்னவாசலுக்கு இடம் தயாராகிவிட்டது. முதுகாட்டிற்கு அது பல பேர் பேரில் பட்டா இருப்பதால், அந்த ஊர் பொது இடம் பல பேர் பேரில் பட்டா இருப்பதால் அந்த பட்டா இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களிடம் எழுதி வாங்குவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முதுகாட்டிற்கும் பர்மனண்ட் டிபிசி வர இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராவூரணி பகுதியில் நிறைய இடங்களில் பர்மனண்ட் டிபிசி அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய கருத்து, பேராவூரணி சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொதுமக்களுடைய கருத்து, பேராவூரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் குன்றக்காடு உயர்நிலைப்பள்ளி இருக்குது. அதுக்கு சென்ட்ரா 3 ஒயின் ஷாப் இருக்குங்க ஐயா, மதுபான கடைகள் இருக்குது. அதை அகற்றக்கூறி அங்கே உள்ள மக்கள், பொதுமக்களாக இருக்கட்டும், மாணவ மாணவிகள்லாம் ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா? பேராவூரணியை பொறுத்தவரையும் டாஸ்மாக் மதுபான கடைகள் 3 இடத்தில் முதல்ல வைக்கப்பட்டது. அது பேராவூரணி நகரத்தில் எந்த காலத்திலையும் கடை வைக்கக்கூடாது என்று இங்கே உள்ள வியாபாரிகளும் பொதுமக்களும் வேண்டிக் கொண்டதன் விளைவாக பேராவூரணி புறநகர் பகுதியில் பேரூராட்சி பகுதியை முடித்து புறநகர் பகுதியில் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த பக்கம் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டருக்கு தொந்தரவு, வீட்டு குடியிருப்புகள் எதுவும் இல்லாமல் அந்த கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. அந்த கடைகளில் 3 கடைகளில் கூட ஒரு கடை எடுத்தாச்சு, 2 கடை தான் இப்போ இருக்குது. அதனால யாருக்கும் பெரிய பாதிப்போ பொதுமக்களுக்கு இடையூறோ இல்லைங்கிறது எங்களுடைய இது. ஏன்னா அதுக்கு இந்த டாஸ்மாகோட கடைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த வெளியில் அனுப்பியிருக்கிறோம். அது நம்ம அரசுடைய அறிவிப்பை நம்ம அதை கடைகள் நடக்கிறத நிறுத்த முடியாது. அதனால் நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இங்கே கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்கிட்ட முன்னாடி இருந்தது போகிற வழியில், அதுக்காகத்தான் நம்ம இந்த கடையை மாற்றி அங்கே வச்சுருக்கோம். அதனால் எந்த தொந்தரவும் இல்லை. 4 வருஷத்தில் இப்போ நிறைய கடைகளை கிட்டத்தட்ட அவங்க சொன்னபடி 500 கடைகிட்ட குறைச்சிருக்காங்க. இன்னமும் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் கால வாக்குறுதியில் 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சு. இந்த மகளிர் உரிமை தொகையை கூட இன்னும் ஜூலை 15லேருந்து எல்லாருக்கும் மீதம் விடுபட்டவங்களுக்கு நேற்று 3 விதிவிலக்கு அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதையும் கொடுத்துருவாங்க. அதனால் மக்களுக்கான அரசாக இந்த அரசு தொடர்கிறது. இது அவதூறு பரப்பி இது துரோக கும்பல் பாஜகவோடு சேர்ந்து ஆட்சிக்கு வர துடிக்கும் அதிமுகவுடைய அவதூறு பிரச்சாரம் தான் இது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் மாநாட்டில் போட்டு பெரியாரையும் அண்ணாவையும் கிண்டல் பண்ணுறான். அதில் அதிமுககாரங்க உட்காந்து, முன்னாள் அமைச்சர்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நான் பார்க்கல, புது பக்கமாக இருந்துச்சுங்கிறாங்க. இதெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. மீண்டும் 2026 மாண்புமிகு தளபதியினுடைய ஆட்சி அமையும். தமிழக மக்கள் இன்னும் வளம் பெறுவார்கள் என்று கூறுகிறது. 2 கடைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுடைய உண்மையிலே அவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசுக்கும் வருவாய் வேணும், அதனால தான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வச்சுருக்கோம். மக்களுடைய தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தால் அதையும் மாற்ற தயாராக இருக்கிறது என்று கூறுகிறது. மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்து அந்த நிதிகளை தராத பட்சத்தில் தமிழக மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்து தமிழக நிதி ஆதாரங்களை தேடி நாட்டு மக்களுக்காக மிக நல்ல அடிப்படையான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய இதை பொறுக்க முடியாமல் கல்வி மற்றும் சமூக கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக நிறைய நிதி உதவிகளையும் காலேஜில் படிக்கின்ற, கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை பொறுக்க முடியாத மத்திய பாஜக அரசு
தமிழக அரசு மீது பல்வேறு அவதூறுகளை கிளப்பி திட்டமிட்டு இந்த ஆட்சியை ஏதோ ஒரு வகையில் வஞ்சிக்கின்ற வகையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு கடந்த 4 ஆண்டுகளில் அந்த 4 ஆண்டு திமுகவின் சாதனைகள் மற்றும் பொதுவான கருத்துக்கள் பேராவூரணி தொகுதியை பொறுத்தவரை இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பொதுவான கருத்துக்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க, என்னென்னு? கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டுகளாக ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றது. அந்த மோசமான ஆட்சியுடைய பின்னடைவுகள், தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பின்னடைவுகளை அவர்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் பள்ளம் பள்ளமாக நோண்டி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய எந்த திட்டமும் மக்களுக்கு இல்லாமல், எந்த விதமான சலுகைகளும் மக்களுக்கு இல்லாமல் அவர்களுடைய ஆட்சி பள்ளத்தில் இருந்தது. இப்போது நமது முதலமைச்சர் இந்த 4 ஆண்டுகளில் அந்த பள்ளத்தை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு மேடான ஒரு பகுதியை அமைத்து கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறதால் அவருடைய திட்டங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்கிற அந்த கலைஞரின் அடிப்படையில் அவரது மகன் சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒன்றிய கழக செயலாளர்களாக இருக்கட்டும், பேராவூரணி தொகுதியில் நடந்த திட்டங்கள் அனைத்தையும் புட்டு வைத்தார்கள். இதை போல நீங்கள் மக்களிடத்தில் செல்கையில் நீங்கள் மக்களிடத்தில் சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய நிறை குறைகளை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை செய்தது என்று அவர்களிடத்தில் ஒன்றை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சி எதை செய்தது என்று மட்டும் நீங்கள் ஊடகங்கள் கேட்கக்கூடாது. இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியுடைய நிலவரம் என்ன, இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியோட நிலவரம் என்ன என்று ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் மக்களிடத்தில். அப்படி கேட்கும் பொழுது மக்களே அதற்கு தக்க பதில் சொல்வார்கள் என்பது எங்களை போன்றவர்களுடைய கருத்து. ஆகையால் நீங்கள் பொதுவாக தலைவர் முதலமைச்சரான பிறகு திட்டங்கள் என்றால் நினைத்து பார்க்க முடியாத திட்டங்கள், அதுவும் மோடி ஆட்சியில் பெற முடியாத நிதிகளை எல்லாம் 4 ஆண்டுகளாக, அதாவது கல்விக்காக கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் கல்விக்காக தர வேண்டிய அந்த நிதியை நிறுத்தி வைத்துள்ளார்கள். அதை சமாளித்து பள்ளியில் கட்டிடங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதாவது கிராமத்து மக்கள் எப்பொழுதும் நன்றியுடன் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் எதுவென்றால் காலை உணவு திட்டம். குழந்தைகளுக்கு காலையில் உணவு இல்லாமல் நானே பல பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தைகள் சோர்வாக இருக்கும். ஏண்டா சோர்வாக இருக்க என்று கேட்கும் பொழுது அவர்கள் காலையில் சாப்பிடவில்லை, அதனால் வீட்டிலிருந்து சீக்கிரம் கிளம்பி விடையாந்து விட்டோம், அதனால் காலையில் சாப்பிடவில்லை, உணவு வீட்டில் சமைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு கண்ணீர் வந்தது. எங்களை போன்றவர்களுக்கு வந்த அந்த கண்ணீரை துடைத்தது மட்டுமல்லாமல் மக்கள் அந்த தாய்மார்களின் கண்ணீரை துடைத்து இந்த காலை உணவு திட்டத்தை உலகத்திலேயே உயர்ந்த திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த காலை உணவு திட்டம் வெளிநாடுகளிலும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் கூட அந்த காலை உணவு திட்டத்தை பற்றி இங்கு ஆய்வு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்றால் இது நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா என்பது மக்களே முடிவு செய்வார்கள் என்று எங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய 4 ஆண்டு சாதனைகளை பற்றி பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தொகுதி பார்வையாளர்களும் அவங்களுடைய கருத்தை எங்களுடைய ஸ்டூடியோ 49 வழியாக முன் வச்சாங்க. மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து எங்களுடைய ஸ்டூடியோ 49 யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.